ஒரு ஊர்ல துணி அப்படிங்கிற ஒரு குருவி இருந்துச்சு. துணி குருவியோட புருஷன் பேரு வேணுக்குருவி. அவங்களுக்கு 2 அழகான குழந்தைங்க இருந்தாங்க. அவங்களோட ரொம்ப சந்தோஷமான குடும்பம். என்னங்க, இப்ப நமக்கு பசங்களும் பிறந்துட்டாங்க. இனி நாம இவ்வளவு சின்ன வீட்டுல இருக்கிறது ரொம்ப கஷ்டங்க. நானும் அததான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் டோனி. பசங்களோட நல்லதுக்காக நாம ஒரு நல்ல வீட்டை பார்க்கலாம். முதல்ல அந்த வேலையை பாருங்க. அப்படி துணிக்குருவி சொன்னதுனால வேணுக்குருவி குழந்தைங்களுக்காக ஒரு நல்ல வீட்டை பார்த்தான். துணி துணி, ஐயோ என்னங்க நீங்க இவ்வளவு சத்தமா கத்துறீங்க? நான் சொல்றது கேட்டா நீ எகிரியே குதிப்ப. அப்படியா? என்ன எல்லா வசதியும் இருக்கிற புது வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஆமாங்க சொன்னேன். அப்படி எல்லா வசதியும் இருக்கிற வீடு கிடைச்சிருக்கு. நாம இன்னைக்கு அங்க போகணும். முதல்ல போய் எல்லா பொருட்களையும் எடுத்து வை. சரிங்க. அப்படி துணிக்குருவி வேணுக்குருவி 2 பேரும் அவங்க குழந்தைங்களோட சேர்ந்து அந்த புது வீட்டுக்கு போனாங்க. ஐயோ, வீடு ரொம்ப அழகா இருக்குங்க. இப்படி கொஞ்ச நேரத்திலேயே இவ்வளவு நல்ல வீடு எப்படி கிடைச்சது? பின்ன வேணும்னா சும்மாவா? நான் தேடினா கிடைக்காதது எதுவும் இல்ல. ஓஹோ. அப்படியே அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது சிச்சு அப்படிங்கிற காக்கா அங்க வந்துச்சு. வணக்கங்க, என்னோட பேரு சிச்சு. நீங்க புதுசா வந்திருக்கீங்க போல. நான் உங்க வீட்டுக்கு எதிர் வீட்டுல தான் குடி இருக்கேன். அப்படியா? நாங்க இந்த வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கோம். சரிங்க. சரி, நான் கிளம்புறேன். வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு. சரிங்க. அப்படி பக்கத்து வீட்டு சிச்சு காக்கா புதுசா வந்த துணி குருவிய வந்து பார்த்து பேசிட்டு போச்சு. சரி துணி, எனக்கு ரொம்ப பசிக்குது. ஐயோ, அப்படியா? சரி இருங்க, சாப்பிட ஏதாவது செஞ்சு கொடுக்குறேன். சரி சரி. அட, வீட்டுல சமைக்கிறதுக்கு எதுவுமே இல்லையே. அப்ப எப்படி? சரி, ஏதாவது அவரையும் போய் வாங்கிட்டு வர சொல்றேன். என்னங்க, வெளியே போய் சமைக்கிறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வாங்க. எவ்வளவு சீக்கிரம் வரீங்களோ அவ்வளவு சீக்கிரமா நான் சமைச்சு கொடுத்துருவேன். சரி டோனி, இதோ இப்பவே போய் வாங்கிட்டு வரேன். அப்படி துணி குருவி சொன்னதுனால வேணுக்குருவி பொருள் வாங்கிட்டு வர்றதுக்காக வெளியில போகும்போது பாவம் வேணுக்குருவி மேல ஒரு இடி விழுந்ததுல அவன் அதே இடத்துல அவனுடைய உயிரையும் விட்டுட்டான். என்னங்க இது? என்னையும் குழந்தைங்களையும் அனாதையா தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களே. நீங்க இல்லாம என்னால எப்படிங்க வாழ முடியும்? அப்படின்னு துணிக்குருவி அழுதுகிட்டு இருந்துச்சு. அப்பதான் துணியை சமாதானப்படுத்துறதுக்காக சிச்சு காக்கா அங்க வந்துச்சு. ஐயோ துணி, கவலைப்படாத. இந்த மாதிரி நேரத்துல தான் நீ தைரியமா இருக்கணும். நீயே உடைஞ்சு போயிட்டனா உன் பசங்களை யாரு பாத்துப்பாங்க? அவங்களுக்கு தேவையானதை யாரு கொடுப்பாங்க? என்னால அவரை மறக்க முடியலையே. இங்க பாரு, நீ மறந்தே தான் ஆகணும். உன்னுடைய குடும்பத்தை பாத்துக்க, குழந்தைங்களை பாத்துக்க நீ ஏதாவது வேலைக்கு போய் தான் ஆகணும். இல்லனா நிலைமை ரொம்ப மோசமாயிடும். சரி, ஏதாவது வேலை கிடைக்குதான்னு நான் பாக்குறேன். அப்படியே துணிக்குருவி எங்கேயாச்சும் வேலை கிடைக்குதா அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல துணிக்குருவி சோட்டு அப்படிங்கிற கிளிய பார்த்துச்சு. யார் நீ? ஏன் சுத்திக்கிட்டு இருக்க? என்னோட பேரு டோனி. சில நாட்களுக்கு முன்னாடிதான் என் புருஷன் இடி விழுந்து இறந்து போயிட்டாரு. எனக்கு 2 பசங்க இருக்காங்க. எனக்கு ஏதாச்சும் வேலை இருந்தா சொல்றீங்களா? ஓ அப்படியா? அப்ப எங்க வீட்லயே வந்து வேலை பாக்குறியா? கண்டிப்பாங்க. அப்படி அன்னையில இருந்து துணிக்குருவி சோட்டு கிளியோட வீட்டு வேலை பார்க்க ஆரம்பிச்சது. பசங்களா, நான் வேலைக்கு போகணும். எவ்வளவு சீக்கிரம் பால் குடிச்சு படுக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரமா நான் வேலைக்கு கிளம்பிடுவேன். அப்படி துணிக்குருவி அதோட குழந்தைங்களுக்கு பால் கொடுத்து படுக்க வச்சது. பக்கத்து வீட்டுல இருக்கிற சிச்சு காக்கா கிட்ட குழந்தைங்கள பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி வேலைக்கு கிளம்புச்சு. அப்போ அங்க ஒரு பாம்பு வந்துச்சு. இன்னைக்கு ரொம்ப பசியா இருக்கு. எனக்கு சாப்பிட சின்ன குட்டிங்க இருந்தா போதும். ஐயோ பாம்பு, இங்க பாரு, எனக்கு சின்ன குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். மரியாதையா உன்னோட குழந்தைய கொடுத்துரு, இல்லன்னா உன்னையும் சேர்த்து சாப்பிட்டுருவேன். ஐயோ அப்படி சொல்லாத. வேணும்னா பக்கத்து வீட்டுல குருவியோட குட்டிங்க இருக்கு. காக்கா குட்டிங்களை விட குருவி குட்டிங்க ரொம்ப சுவையா இருக்கும். நீ வேணும்னா அந்த குட்டிங்களை போய் சாப்பிடு. அப்படி சிச்சு காக்கா சொன்னதுனால பாம்பு துணியோட குழந்தைங்களை சாப்பிட்டு அங்கிருந்து போயிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா துணி வீட்டுக்கு வந்தா. அப்ப துணி, ஐயோ இங்க தானே படுக்க வச்சிருந்த, இப்ப என் குழந்தைங்களை காணுமே. என்ன மன்னிச்சிடு துணி. என்னுடைய குழந்தைங்களை காப்பாத்துறதுக்காக உன் குழந்தைங்களை நான் பாம்புக்கு பலி கொடுத்துட்டேன். அது கேட்டதும் துணிக்குருவி உண்மையிலேயே ரொம்பவே மனசு நொறுங்கி போயிட்டா. இனிமே கண்மூடித்தனமா யாரையுமே நம்ப கூடாது அப்படின்னு முடிவு பண்ணா.